வெல்கம் டு சிட்டுவேஷ்னல் இங்கிலீஷ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில் வச்சு ஸ்டார்ட் ஆகக்கூடிய கொஸ்டின்ஸுங்க. அதாவது வில் அப்படின்னாலே ஃப்யூச்சர் டென்ஸ், அதாவது எதிர்காலத்தை குறிக்கக்கூடியது. ஸோ அப்படி ஃப்யூச்சர் டென்ஸ் வச்சு நம்ம கொஷின் கேட்கணும் அப்படின்னா அதோட ஃபார்மெட் எப்போவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வில் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு வெர்ப் இருக்கும். இப்படி தான் ஈஸியாக ஃப்யூச்சர் காலத்தை நம்ம மென்ஷன் பண்ணி ஒரு கொஸ்டின் ஈஸியாக ஃபார்ம் பண்ணலாம். ஸோ வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் டெய்லி அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், வில் த எக்கானமி இம்ப்ரூவ் நெக்ஸ்ட் இயர் அப்படின்னா என்ன அப்படின்னா, எக்கானமி பொருளாதாரம் அடுத்த வருஷம் இம்ப்ரூவ் ஆகுமா அப்படின்னு கொஷின் கேட்கும். இது நமக்கு தெரியும் இப்போ இருக்க சிச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு. அட்லீஸ்ட் அடுத்த வருஷமாவது பொருளாதாரம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுமா அப்படின்னு ஒரு டெய்லி யூசேஜ் சென்டென்சஸில் கேட்கக்கூடிய கொஸ்டின் தான் இது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, வில் த எக்கானமி இம்ப்ரூவ் நெக்ஸ்ட் இயர் அப்படின்னா அடுத்த வருஷம் பொருளாதாரம் இம்ப்ரூவ் ஆகுமா, மேம்படுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே. வில் தே பை ஹெர் எ கிஃப்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, அவளுக்கு கிஃப்ட் வாங்குவாங்களா, அதுதான் இதோட மீனிங். அதாவது இப்போ நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போகிறீங்க, அமௌண்ட் ஷேர் பண்ணி கிஃப்ட் வாங்குறீங்க. பட் நீங்கள் எல்லோரும் ஒரு பிளேஸில் இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் பேர் வேறு ஒரு பிளேஸில் இருக்காங்க. ஸோ அப்போ அந்த பர்த்டே பார்ட்டிக்கு இப்போ கிஃப்ட்டு யார் வாங்குறா, ஒன்று அவங்க வாங்கியிருக்கணும் அல்லது நீங்கள் வாங்கணும். ஸோ அவங்க வாங்கியிருக்காங்களா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ அதை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது வில் தே பை ஹெர் அ கிஃப்ட் அப்படின்னா அவளுக்கு கிஃப்ட் வாங்குவாங்களா. ஸோ சப்போஸ் இதோட மீனிங் என்ன அப்படின்னா, அவங்க வாங்கலைன்னா நீங்கள் வாங்கணும். ஸோ அதுதான். ஓகே. ஸோ அந்த பிளேஸில் நீங்கள் இந்த கொஷின் வேர்டு யூஸ் பண்ணலாம், வில் தே பை ஹெர் அ கிஃப்ட். நெக்ஸ்ட் கொஷின், வில் ஹி ட்ராவல் டு லண்டன் நெக்ஸ்ட் இயர் அப்படின்னா அவர் அடுத்த வருடம் லண்டனுக்கு ட்ராவல் பண்ணுவாரா. இதுவே இதில் ட்ராவலுக்கு பதிலாக கோ அப்படிங்கிற வெர்பு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, வில் ஹி கோ டு லண்டன் நெக்ஸ்ட் இயர், அவர் அடுத்த வருடம் லண்டனுக்கு போவாரா, அந்த மீனிங்கில் வந்துடும். ஸோ இது ட்ராவல் அப்படிங்கும்போது வில் ஹி ட்ராவல் டு லண்டன் நெக்ஸ்ட் இயர், அடுத்த வருடம் லண்டனுக்கு அவர் பயணிப்பாரா, அந்த அர்த்தம். ஓகே. நெக்ஸ்ட் ஒன், வில் த நம்பர் பி இன் த ஃபோன் புக், அதாவது ஃபோன் புக்கில் நம்பர் இருக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. ஓகே. வில் த நம்பர் பி இன் த ஃபோன் புக், பி அப்படிங்கிறது இருத்தல், அதோட வெர்பு ஃபார்ம். ஸோ அதான் இங்கே கேட்டிருக்காங்க, வில் த நம்பர் பி இன் த ஃபோன் புக், அதாவது இந்த ஃபோன் புக்கில் இந்த நம்பர் இருக்குமா. ஓகே. ஃப்யூச்சர் டென்ஸ், எதிர்காலத்தை நோக்கி கேட்குறீங்க. ஓகே. வில் யூ ஹாவ் ஃபினிஷ் த மேரத்தான் பை திஸ் டைம் டுமாரோ, அதாவது நாளைக்கு இந்த டைமில் நீங்கள் மேரத்தானை ஃபினிஷ் பண்ணியிருப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே. ஸோ அதுதான், வில் யூ ஹாவ் ஃபினிஷ் த மேரத்தான் பை திஸ் டைம் டுமாரோ. நெக்ஸ்ட் ஒன், வில் தே பி அரைவிங் சூன் அப்படின்னா இதில் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் வந்திருக்கு, அதாவது அவங்க சீக்கிரம் வந்துடுவாங்களா அப்படின்னு கேட்போம்ல. ஸோ அதுதான் இது, வில் தே பி அரைவிங் சூன். ஓகே. நெக்ஸ்ட் ஒன், வில் பீட்டர் அரைவ் ஆன் டைம் அப்படின்னா பீட்டர் டைம்க்கு வந்துடுவானா. இதுவும் நம்ம டெய்லி யூசேஜ் சென்டென்சஸில் யூஸ் பண்ணக்கூடிய கொஷின் தான். யாராவது ஒருத்தர் டைமுக்கு வருவாங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வில் பீட்டர் அரைவ் ஆன் டைம், இந்த பீட்டர் இருக்க பிளேஸில் நீங்கள் எந்த நேம் வேணாலும் போட்டுக்கலாம், ஹீ ஷீ எது வேணாலும் போட்டு கேட்கலாம். வில் பீட்டர் அரைவ் ஆன் டைம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ், வில் யூ பி வெயிட்டிங் இன்சைட் ஆர் அட் த டிக்கெட் பூத் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் எங்கே வெயிட் பண்ணுவீங்க, அதாவது உள்ளே வெயிட் பண்ணுவீங்களா அல்லது டிக்கெட் பூத்தில் வெயிட் பண்ணுவீங்களா. இப்போ ஒரு ஷாப்பிங் மால் இருக்குது, அதுக்கு வெளியில் டிக்கெட் பூத் இருக்குது அப்படின்னா, ஸோ ஷாப்பிங் மால்குள்ளே வெயிட் பண்ணுவீங்களா அல்லது டிக்கெட் பூத் பக்கத்தில் வெயிட் பண்ணுவீங்களா. ஸோ அதுக்கு கேட்குறதுக்கு தான் இந்த கொஷின். ஓகே. நெக்ஸ்ட் கொஷின், வில் ஐ கெட் அ கால் ஃப்ரம் ஹிம், அதாவது அவர்கிட்டேருந்து எனக்கு கால் வருமா. ஸோ இப்போ நீங்கள் ஒரு இன்டர்வியூ போகிறீங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க. ஸோ இன்டர்வியூ கால்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட ஷேர் பண்ணுறீங்க, வில் ஐ கெட் அ கால் ஃப்ரம் தட் கம்பெனி, அந்த கம்பெனிலேருந்து எனக்கு கால் வருமா. வில் ஐ கெட் அ கால் ஃப்ரம் ஹிம், ஸோ அவர் எனக்கு கால் பண்ணுவாரா. ஸோ அதுதான் இந்த கொஷின். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், வில் யூ ப்ளீஸ் ப்ரே ஃபார் மீ, அதாவது எனக்காக கொஞ்சம் நீங்கள் ப்ரே பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்போம்ல. ஸோ அதுதான், வில் யூ ப்ளீஸ் ப்ரே ஃபார் மீ. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, வில் யூ சப்ஸ்கிரைப் மீ, அதாவது எனக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்களா, அதுதான் ஒரு இது. ஓகே. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்களா, ஸோ அதுக்கு கேட்குறது தான் இது, வில் யூ சப்ஸ்கிரைப் மீ.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இப்போ ஃப்யூச்சரில் எப்படி கொஷின் கேட்கணும் அப்படிங்கிறது ரிலேட்டடாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ மறக்காமல் கமெண்ட்ஸில் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் டெய்லி அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.